நாளை ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாகர்கோவில் அருகே உள்ள தோவாளையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வழக்கமாக ஆயுத பூஜை காலங்களில் பூக்களின் விலை எவ்வளவு அதிகரிக்கும்? இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? காயத்ரி, வழக்கமாகவே இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தினங்களில் பூக்களின் விலையானது அதிகரித்துதான் காணப்படும். கடந்த ஆண்டும் கூட பார்த்தோமேயானால் 2000 ரூபாய் வரையிலும் பிச்சிப்பூ, மல்லிப்பூ ஆனது விற்பனையானது. இந்த ஆண்டும் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோவாளை மலர் சந்தையில் பூக்களினுடைய விலையானது அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று பார்த்தோமேயானால் 1000 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ இன்று 1200 1500 ரூபாய் வரையிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. அதே போன்று மல்லிப்பூவும் 2000 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. வாடாமல்லி பூவானது நேற்று விலையானது 50 ரூபாய் 100 ரூபாய் என இருந்த நிலையில் இன்று 100 150 என விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று தாமரை பூவை பார்த்தோமேயானால் 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரையிலும் ஒரு தாமரை பூவினுடைய விலை இருந்த நிலையில் இன்று இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு 10 ரூபாய்க்கும், அதே போல செவ்வந்தி பூ 250 ரூபாய்க்கும், ரோஜா பூவானது 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அந்த வாடாமல்லியை போன்று அதே போல் வாடாமல் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற பூவாக நந்தியாவட்டை என்று சொல்லக்கூடிய பூ இருந்து வருகிறது. இந்த பூவினுடைய விலை 50 ரூபாயில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நிலையில் தற்போது 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது மாலை ஆரங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுவதால் இந்த இதுவும் விலையினுடைய ஏற்றம் அதிகமாக காணப்படுகிறது. பொதுவாக தற்போது தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த தோவாளை மலர் சந்தைக்கு வரக்கூடிய பூக்களின் வரத்து குறைவாக காணப்படுகிறது. இந்த வரத்து குறைவாக காணப்படுவதும் அதே போன்று பூக்களின் தேவை அதிகமாக இருப்பதும் தற்போது இந்த விலையேற்றத்திற்கு இன்னொரு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தினங்களில் பூக்களினுடைய விலையானது அதிகமாக காணப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. காயத்ரி, சரவணன், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இதே போன்று திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இப்போ தோவாளையில வழக்கத்தை விட பூக்களின் விலை அதிகரித்திருக்கிறது. திண்டுக்கல் மலர் சந்தையில எப்படி இருக்கிறது விலை நிலவரம்? காயத்ரி, இப்போ திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மையத்துல அண்ணா வணிக வளாகம் அமைந்துள்ளது. இந்த திண்டுக்கலை சுற்றி பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் பூ விவசாயத்தையே பிரதான தொழிலாக செஞ்சு வருகிறாங்க. இங்கு வரக்கூடிய பூக்கள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றனர். இந்த பூக்களானது மற்ற நாட்களில் 1 முதல் 1.5 டன் பூக்களை வருகை தரும். தற்சமயம் ஆயுத பூஜை என்பதால் தற்பொழுது 40 டன் பூக்கள் வருகை தந்துள்ளது. இந்த மாதம் புரட்டாசி மாதம் என்ற காரணத்தினால் எந்த விசேஷ வைபவம், அதாவது சாதனை, கல்யாணம் போன்ற எந்த விசேஷங்களும் நடைபெறாமல் இருந்த காரணத்தினால் நேற்று முன்தினம் வரை பூக்களின் விலை வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது. இந்த மாதத்தில் இந்த ஆயுத பூஜை விழாவானது வெகு விமர்சையாக, அதாவது 2 ஆண்டு காலங்கள் கொரோனா பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டுகள் தளர்வுகள் எல்லாம் முற்றிலும் மாறி இந்த ஆயுத பூஜை கொண்டாடப்படும் காரணத்தினால் பொதுமக்களிடையே மிகுந்த ஆர்வங்கள் காணப்படுகிறது. அதனால் இந்த திண்டுக்கல் மார்க்கெட்டில் வரத்துக்கள் அதிகரித்திருந்தாலும் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது என்றது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் வரை வீழ்ச்சி அடைந்திருந்த கோழிக்கொண்டை பூ 30 ரூபாய்க்கு விற்றது இன்று 80 ரூபாய்க்கும், அதே மாதிரி கனகாம்பரம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும், அரளி 300 ரூபாய்க்கு விற்றது 400 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 1200, அதே போல் ஜாதிப்பூ 300க்கு விற்பனையானது 600, முல்லைப்பூ 300க்கு விற்பனையானது 800 ரூபாய்க்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா அனைத்து பூக்களும் ரோஸ் முதல் கொண்டு சம்மங்கி, பூஜை பொருட்கள் உண்டான பூக்கள், பெண்கள் அழகுக்கு சூடக்கூடிய வாசனை பூக்கள், அனைத்து பூக்களும் இப்ப விலையேறி இருக்கு. என்ன காரணம் பார்த்தோம்னா இந்த ஆயுத பூஜை 2 ஆண்டுகளுக்கு பின்பு வெகு விமர்சனையாக நடைபெற காரணத்தினால் இந்த பூக்கள் விற்பனை அதிகரித்தும் உள்ளது. அதே போல் விலைகளும் இந்த மாதத்தில் எந்த விசேஷ காலங்களும் இல்லாத இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு பெரிதும் கை கொடுக்கும் விதமாக இந்த ஆயுத பூஜை அமைந்திருக்கும் காரணத்தினால் இந்த பூக்களின் விலை கிடுகிடு என உயர்ந்திருக்கிறது. காயத்ரி, பூக்களின் விலை உயர்வு குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக செய்தியாளர்கள் சரவணன் மற்றும் சங்கர் இருவருக்கும் நன்றி.